இன்றைய உலகம் முகம் கொடுத்து வரும் யுத்தங்களாக, இன அழிப்புகளாக, அராஜகங்களாக, அநியாயங்களாக இருக்கலாம். உலகமே பார்த்திருக்க ஒரு சமூகம் கடந்த 20 மாதங்களாக அழிக்கப்பட்டு வருவதாக இருக்கலாம். பொலிட்டிக்கல் கிரைசிஸ் என்ற பெயரிலே நடக்கும் அநீதிகள், அராஜகங்கள், அட்டூழியங்கள், பாலஸ்தீன மண்ணிலே பட்டினி போட்டு ஒரு இனத்தை உலகறிய சாகடிப்பதாக இருக்கலாம். செத்துப்போன மனசாட்சி, செத்துப்போன மனிதநேயம், மனிதாபிமானம், உலகம் இழந்து இருக்கின்ற நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, வாய்மை, தூய்மை இவற்றையெல்லாம் இழந்த ஒரு அநாகரிகமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கவர்ச்சியான ஒரு பக்கத்தை மாத்திரமே நாம் பார்த்து வருகிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரி, இன்று முஸ்லிம்களா, கிறிஸ்தவர்களா, அல்லது இந்துக்களா, அல்லது பௌத்தர்களா, நாசியர்களா உலகிலே பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்று வாத பிரதிவாதம் செய்யலாம். ஆனால் உண்மையில் மதம் கடந்து, இஸ்லாம் கடந்து, பௌத்தம் கடந்து, கிறிஸ்தவம் கடந்து, இந்து சமயம் கடந்து, எல்லா மதங்களையும் கடந்து எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு கொள்கை கோட்பாடு அரசோச்சு கொண்டிருக்கிறது. அதான் செக்குலரிசம். செக்குலரிசம் என்றால் என்ன? நவ் ஹியர், நவ் ஹியர். இதுதான் இன்றைய நூற்றாண்டிலே, இந்த மிலேனியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிலே பெரும்பான்மையினருடைய கொள்கை, மதம், நம்பிக்கை. நவ் ஹியர், இன்று, இப்போது, இங்கு என்ன நாம் பெறலாம், அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். இதற்காக எதையும் செய்ய தயாரான ஒரு உலகம். இது பற்றியெல்லாம் விரிவாக விளக்குவதற்கான சந்தர்ப்பம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனித சமுதாயம் மரணப்படுக்கையில் இருக்கு. இந்த நிலையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். இதற்கு ஒரு ஆன்மீக புரட்சி தேவை, பண்பாட்டு புரட்சி தேவை, ஒழுக்க புரட்சி தேவை. இதில் தான் அனைவரும் கவனத்தை குவிக்க வேண்டும். அது ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், லௌகிக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், சமூக தலைமைகளாக இருக்கலாம். இந்த மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்றிருந்தால் அதற்கான ஒரே வழி அனைவரும் மனிதத்தை ஹியூமனிட்டியை ஏற்று அந்த மனிதத்தை பாதுகாத்து போஷித்து வளர்க்கின்ற அந்த பணியிலே தமது கவனத்தை குவிக்க வேண்டும். இல்லாத போது மனிதமில்லாத மிருகங்களை கொண்ட ஒரு சமூகம் தான் நாளை மறுநாள் உருவாகும். அவற்றை நாம் பார்த்து கொண்டிருப்போம். எங்குதான் என்று பண்பாட்டு வீழ்ச்சி இல்லை. எங்கு விழுமியங்கள் வேல்யூஸ் பேணப்படுகின்றன. ஹியூமன் வேல்யூஸாக இருக்கலாம், மோரல் வேல்யூஸாக இருக்கலாம். வேல்யூஸ் என்று சொல்லப்படுவதெல்லாம் காற்றில் பறக்கின்றன. எங்கும் இல்லை. இதுதான் மிகப்பெரிய உண்மை. எனவே இந்த ரூட் கோஸ், இந்த அடிப்படையான கோ இஷ்யூ எல்லா மட்டங்களிலும் பேசப்பட வேண்டும். பாராளுமன்றங்களில் மாத்திரமல்ல, நாடாளுமன்றங்களில் மாத்திரமல்ல, சர்வதேச சபைகளில் மாத்திரமல்ல, அனைத்து மட்டங்களிலும் பேசப்பட வேண்டும். ஆனால் இதனை ஆன்மீகம் என்று அடையாளப்படுத்தி ஆன்மீகவாதிகளுக்கு கொடுத்து விட்டார்கள். ஆன்மீகவாதிகளும் இந்த செக்குலரிசத்துக்கு பின்னால் தான் அல்லுண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய ஒரு சிறிய நூல் ரித்தத்துன் வலா அபூபக்கர் லஹா, நான் ரித்தத்தை பார்க்கிறேன், ஆனால் அந்த ரித்தத்தை தடுத்து நிறுத்தும் அபூபக்கர்களை காணவில்லை என்ற ஒரு சிறு நூலை எழுதினார்கள். அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த நூல் ஜாமியா நதீமியா கலாபீடத்தின் உருவாக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவர் அதில் சொல்லும் செய்தியின் சாராம்சம், அப்துல்லாக்களாக இருந்து கொண்டு ஆயிஷாக்களாக இருந்து கொண்டே வழிகட்ட பிழையான சிந்தனைகளை சுமந்து கொண்டு ரித்தத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மௌலானா நதவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன செய்தி இன்று கண்கூடாக நாம் காணும். யாரும் இத்தகைய ஐடியாலஜிஸ்ல இருந்து தப்பியதாக தெரியவில்லை. எனவே இதற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தின், கவலையின் விளைவாகத்தான் இந்த பக்கமாக கவனத்தை குவிக்கலாம் என்று சிந்தித்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். மனிதர்களுடைய ஆன்மீக மேம்பாட்டுக்காக நமது எஞ்சியுள்ள காலத்தை செலவழிக்க வேண்டும், அதில் குவிக்க வேண்டும். மனிதர்களுடைய ஆன்மா சரி செய்யப்படாத வரைக்கும் மனிதர்களுடைய எந்த துறையும் சரிவராது. நாம் எதிர்பார்க்கிற எந்த வேல்யூஸும், எந்த தன்மைகளும், பண்புகளும் எந்த மட்டத்திலும் வராது. ஆனால் இங்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஆன்மீகம் என்ற பெயரிலே வெறும் வழிபாடுகள் தான் முக்கியத்துவம் பெறும் என்றிருந்தால் அந்த ஆன்மீகமும் தேவையற்றது. வழிபாடுகள் கண்டிப்பாக உயர் பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அதுதான் இஸ்லாத்துடைய அழுத்தமான செய்தி. நல்ல பண்பாடுகளை வளர்க்க தவறும் வழிபாடுகள், ரிச்சுவல்ஸ் அர்த்தமற்ற, பிரயோசனமற்றவை. இது பற்றி இந்த நூல் விழாவாரியாக பல பக்கங்களிலே பேசும் என்று நான். எனவே இந்த வகையில் ஒரு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தும் நோக்கோடும், அதன் அடியாக ஒரு பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கோடும் நானும் ஒரு எளிமையான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் கடந்த 4 தசாப்த காலமாக ஓரளவு பேச்சு துறையிலும் எழுத்து துறையிலும் என்னால் முடியுமான பங்களித்து வருகிறேன். அதன் தொடரிலே ஒரு எளிமையான பங்களிப்பு தான் இந்த நூல். 100 வாழ்க்கை பாடங்களை தரும் நூல். நிச்சயமாக நமது உளவியல் பிரச்சனைகளுக்கு, ஆன்மீக நோய்களுக்கு ஒரு ஔடதமாக இது அமையும். ஷேக் அப்துல் ராசிக் அவர்கள் தொட்டு காட்டியது போல இது
ஒத்தடமாக கூட அமையும். நமது மன அழுத்த மன இறுக்கத்துக்கு நிச்சயமாக ஒரு நிவாரணியாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நமது ஆன்மாவை போஷித்து வளர்க்க நிச்சயமாக இது துணை புரியும் என்று எதிர்பார்க்கிறேன். நமது தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையிலே நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கங்களை பேணி வாழும் உணர்வை நிச்சயமாக இந்த நூலின் பக்கங்கள் எனக்கும் உங்களுக்கும் தரும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் இந்த நூலுக்கு பின்னால் இருக்கிற செய்தி. இது தத்துவங்கள் பாடும் ஒரு நூல் அல்ல, பெரிய சிந்தனைகளை தூவுகிற ஒரு நூல் அல்ல. என்னுடைய உங்களது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை தரும் ஒரு புத்திஜீவியும் ஒரு இன்டலெக்சுவலும் இந்த புத்தகத்தை வாசித்து பயனடையலாம். ஒரு லேமனும் இந்த புத்தகத்தின் பக்கங்களை வாசித்து பயனடையலாம். எல்லா மட்டங்களில் உள்ளவர்களும் தமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக உணவை இந்த நூலுக்கூட பெற்றுக்கொள்ளலாம். இது என்னுடைய கெட்டித்தனம் அல்ல. சாதாரண பாஷையில் சொல்வதாக இருந்தால் மாக்கால் அல்லாஹ் ஒமாக்கால ரசூல் ஒமாக்கால சலஃபுன் சாலிஹ், அல்லாஹும் ரசூலும் சொன்னவை, நமது அறிஞர்கள் முன்னோர்கள் சொன்னவை, மேதைகள் சொன்னவை. நான் இந்த 50 ஆண்டு கால என்னுடைய லட்சிய பயணம் பெற்ற அனுபவங்கள், அவற்றின் ஒளியில் தான் இந்த எளிமையான பாடங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த நூல் வெகு விரைவில் ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறேன். இதன் தொடராக ஆன்மாவுடன் ஒரு அமர்வு என்று 100 பாடங்களை கொண்ட ஒரு நூல் இன்ஷா அல்லாஹ் வெளிவரும். துஆ செய்யுங்கள். ஆன்மாவை போஷிக்கும் அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா என்று மற்றொரு நூல் இன்ஷா அல்லாஹ் விரைவில் வெளிவரும். நமது சுவனம் நோக்கிய பயணத்திலே நமது சொந்த ஊரான சுவனத்தை போய் அடையும் வரை நாம் கடந்து செல்ல வேண்டிய மைல்கற்களை, மைல்ஸ்டோன்ஸை எடுத்துச் சொல்கின்ற ஒரு நூல் ஆன்மீக பாதையின் மைல்கற்கள் என்ற பெயரிலே இன்ஷா அல்லாஹ் வெளிவர வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த ஆன்மீக பாதையிலே நம்மை இலட்சியத்தை நோக்கி செல்ல விடாமல் தடுக்கின்ற தடை கற்களை பேசுகின்ற மற்றொரு நூலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இன்கானத் ஹுனாக பக்கியா ஃபில் ஹயா, நமக்கு வாழ்க்கையில் இன்னும் நாட்களோ நேரங்களோ இருந்தால் எழுத வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இறுதியாக மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இங்கு நூலை பற்றி பேசப்பட்டது சம்பந்தமாக எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சந்தோஷம். இன்னும் நூலை பற்றி நீங்கள் பேசியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்றால் அதுக்குரிய அந்த பெருமை எனக்குரியது அல்ல. ஆனால் நூலை பற்றி பேசுகிற போது நூல் ஆசிரியரை பற்றியும் பேச வேண்டும் என்ற வகையில் பல விஷயங்கள் பேசப்பட்டது மாத்திரமல்ல, என்னை மையப்படுத்தி ஒரு ஆவணமும் இங்கு ஒளி பரப்பப்பட்டது. மனதுக்கு ரொம்ப சங்கடமாகத்தான் இருந்தது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆயினும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பாராட்டை எதிர்பார்த்து கர்மமாற்றக்கூடாது, செயற்படக்கூடாது. ஆனால் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு பாராட்டுவது நபி வழி, உயர்ந்த மனித பண்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா, அது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. ஆனால் ஒரு நாளும் பாராட்டை, புகழை, சமூக அங்கீகாரத்தை, கரகோஷத்தை, கைத்தட்டலை எதிர்பார்த்து ஒருவர் கர்மம் மாற்றக்கூடாது. குலு லிமன் லா யுஹ்லிஸ் லா தத்அப், இஹ்லாஸ் இல்லாதவனை பார்த்து சொல்லுங்கள், வீணாக கஷ்டப்படாதே, எந்த நன்மையும் நீ அடைய போவதில்லை. இங்கு டாக்டர் ரைஸ் அவர்கள் நூலின் இறுதி பாடத்தை தொட்டு காட்டி பேசினார்கள். மேக்சிமம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நானோ நீங்களோ இந்த பூமி பந்தில் இருக்கிற யாரும் இருக்க போவதில்லை, நமது நாமம் கூட பிரஸ்தாபிக்கப்பட போவதில்லை என்பது மிகப்பெரிய யதார்த்தம். எனவே வாழும் இந்த குறுகிய காலத்திலே பேரை புகழை எதிர்பார்க்காமல் நாம் கர்மமாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இது பற்றியும் சில பாடங்கள் பேசுகின்றன. இங்கு எனக்கு தெரியும், இந்த சபையிலே மிகவும் அடக்கமாக இருந்து அங்கீகார பசியை நாடாத, தேடாத, அந்த நோயினால் பாதிக்கப்படாத, பேரை புகழை விரும்பாத, என்றும் தமது பணிகளை செய்துவிட்டு அடக்கமாக ஆரவாரமாக இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேரை நான் அறிவேன். அவர்கள் செய்யும் பணிகள் எனக்கு தெரியும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்யும் பணிகள் நமக்கு தெரிய வருகின்றன. தில்க ஆஜுல் புஷ்ரல் மூமின், சில மனிதர்கள் செய்யும் பணிகள் தெரிய வருவதானது ஒரு மூமினுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கிற சுப செய்தி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்கள் அறியாமலே அவை தெரிய வருகின்றன. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் அதனை நாடி, அதனை எதிர்பார்த்து கர்மம் மாற்றக்கூடாது. ஆனால் மனிதன் என்ற வகை, மனிதன் பலகீனமானவன். பாராட்டப்படுகிற போது, புகழப்படுகிற போது புலகாங்கீதம் ஏற்படத்தான் செய்யும். அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழப்பட்டால் சொல்வார்களாம், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர் லீ மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யظنون. யா அல்லாஹ், அவர்கள் என்னை பற்றி சொல்வதை வைத்து நீ என்னை குற்றம் பிடித்து விடாதே, என்னை தண்டித்து விடாதே. அவர்கள் அறியாத, நான் அறிந்த, நீ அறிந்த எவ்வளோ விஷயங்கள் என் வாழ்வில் இருக்கின்றன. அவற்றை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்கள் என்னை பற்றி நினைப்பதை விட உயர்ந்த மனிதனாக என்னை நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்களாம். அத்தகைய வழிகாட்டல்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் உழைத்த, பங்களிப்பு செய்த, பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் துஆ செய்கிறேன். ரப்பனா லா துஆஹிதுனா பிமா ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்ஃதானா
ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا اللهم انصرنا على من عادانا اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது எமது சிறப்பு அதிதிகளின் முன்னிலையில் இந்நூல் சம்பிரதாயபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. எமது சிறப்பு அதிதிகளை சற்று நேரம் தாமதித்து செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நூலாசிரியர் உஸ்தாத் அகார் முகமது அவர்களின் கரங்களால் 100 வாழ்க்கை பாடங்களின் நூலின் முதல் பிரதிகள் தற்போது எமது சிறப்பு அதிதிகளுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளன. அந்த வகையில் முதல் பிரதி முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கு நூலாசிரியரால் வழங்கி வைக்கப்படுகின்றது. அல்லாஹு அக்பர், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அடுத்ததாக அல்ஹாஜ் யாகூத் நதீம் அவர்களுக்கு நூலாசிரியரால் முதல் பிரதி வழங்கி வைக்கப்படுகின்றது. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக அல்ஹாஜ் SHM ஃபௌஸ் அவர்கள் நூலாசிரியரிடமிருந்து முதல் பிரதியை பெற்றுக் கொள்கின்றார். அல்லாஹு அக்பர், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். தற்போது நூலாசிரியரால் முதல் பிரதி பேராசிரியர் MAM சித்திக் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். முதல் பிரதிகளை பெற்றுக்கொண்ட எமது சிறப்பு அதிதிகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் சில அதிதிகளுக்கும் நூலின் முதல் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட உள்ளன. அந்த வகையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ செயலாளர் அஷேக் அர்கம் நூரமித் அவர்களை முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நூல் மதிப்புரை வழங்குவதற்காக விசேட அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கும் பிரபல சிறுவர் வைத்திய நிபுணர் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக உஸ்தாத் அகார் முகமது அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் ஜனாப் AC குலாம் முஹம்மது அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அடுத்ததாக முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள நாம் அழைப்பது உஸ்தாத் அகார் முகமது அவர்களின் மைத்துணரும் பன்னூலாசிரியருமான CMA அமீன் சார் அவர்களை. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.